ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நல்ல மணக்க மணக்க காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம கிராமத்து ஸ்டைல்ல மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அப்புறம் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. சரி வாங்க, இப்ப நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்றதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி வந்து நமக்கு பிராய்லர் கோழி மாதிரி சாஃப்டா இருக்காதுங்க, கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நம்ம தயிர் சேர்க்கிற போதுதான் அதனுடைய கறி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. நாம சேர்த்திருக்கிற தயிர், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சிக்கன்ல நல்லா கோட்டாகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்துடுங்க. நம்ம இது மாதிரி சிக்கனை இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஊற வைக்கிற போது தாங்க நமக்கு நாட்டுக்கோழியும் நல்லா சாஃப்டா இருக்கும், குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கனை கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 15 இருந்து 20 நிமிஷம் போல இது நல்லா ஊறட்டும். இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம எந்த அளவுக்கு மிளகு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு வந்து அதிகமா சேர்த்துடாதீங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். இப்ப இது கூட 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க, அப்பதான் மசாலா பொருள் எல்லாம் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். எந்த அளவுக்கு மசாலா பொருள் வந்து நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு குழம்பு வந்து ரொம்பவே சுவையா இருக்கும். பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சூடா இருக்கிற போது அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மசாலா பொருளை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். ஒருவேளை உங்களுக்கு தனியா மையில் அப்படின்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்ப அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கசகசா. கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நமக்கு தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம சிக்கனும் இப்போ ஒரு 20 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்தது நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். இது வந்து 200 கிராம் அளவு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் ஊற வைக்கிற போதே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கங்க. இப்ப வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக வதங்கிடுச்சா. இப்ப இது கூட மீடியம் சைஸ்ல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு மீடியம் சைஸ்ல 2 தக்காளி சேர்த்தீங்கனாலே போதுங்க, அதிகமா சேர்க்க வேண்டாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் பார்த்து கவனமா சேர்த்துருக்கோங்க. நம்ம சிக்கன் ஊற வைக்கிற போதும் உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப வந்து குறைவா சேர்த்துட்டு கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சா. இப்ப இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பவுடரை உள்ள சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம மசாலா பொருள் வறுக்கிற போது அது கூட வரமிளகாயும் மிளகும் சேர்த்திருக்கங்க. அதனால மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த மசாலா பொருளை எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருளால நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற நாட்டுக்கோழியை உள்ள சேர்த்துடலாம்.
சிக்கன் பீசஸ் உள்ள சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இது நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் போல நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் நல்லா வதங்கி அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் விழுது சேர்க்கணும். அப்பதான் நமக்கு குழம்பு வந்து ரொம்பவே ருசியா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சுங்க. இப்ப இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம். தேங்காய் விழுது உள்ள சேர்த்துட்டு இப்ப அதே மிக்சி ஜார்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து உள்ள சேர்த்துடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியா வச்சாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துல தாங்க வைக்க போறேன். அதனால தண்ணி குறைவா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடுங்க. பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேல பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுறலாம். இப்ப குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹீட்ல 4 to 5 விசில் வேக வச்சிடுங்க. அப்பதான் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். நாட்டுக்கோழி பாக்குற போது சாஃப்டா தாங்க இருக்கும், அது வேகிற போது ஹார்ட் ஆயிடும். அதனால 4 to 5 விசில் வேக விட்டுடுங்க. பாருங்க, இப்ப குழம்பு 5 விசில் வந்து பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கம கமன்னு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். அவ்வளவுதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா காரசாரமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மழை காலத்துல சுட சுட சாதத்தோட நாட்டுக்கோழி குழம்பு விட்டு சாப்பிடுற போது அவ்வளவு டேஸ்டியா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.